ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக இந்த நாட்களில் இந்த புதிய ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் இந்த வீடை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்த அருமையான ஐயா பாலராஜ் அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறை. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவேன். நீ வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குமாறா. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவர் உன் தாயின் வயிற்றில் நீ உருவாருக்கு முன்னாடியே உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆமென். அவர் நீங்க நல்லவரோ, இன்னைக்கு நீங்க பைபிள் வாசிச்சிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கல. உங்களோட நீதி, உங்களோட ரைச்சஸ்னஸை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கல. உங்களோட ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உங்க மேல வச்சுட்டார். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணணும். அது ஒன்று மாத்திரம்தான் நமக்கு வேணும். ஸோ அதனால தேவனோட வார்த்தையை நம்ம என்னைக்குமே நம்ம பற்றிக்கிட்டே இருங்க. அது கிரியேட் ஆகும். உங்க வீட்டுல சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆரோக்கியம் வரும், ஐஸ்வர்யம் வரும். உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து நன்மைகளும் உங்களை தொடரும், உங்களை பின்பற்றி வரும். அதான் வேர்ட் ஆஃப் காட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக இந்த நாட்களில் இந்த புதிய ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் இந்த வீடை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்த அருமையான ஐயா பாலராஜ் அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த அந்த விஷயத்தை செய்தி ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம மத்தியில் பாஸ்டர் தீமோத்தி அவர் ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோதரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மெய் சோதரிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்கிற தேவன், நீர் சமாதான காரணர் ஆண்டவரே. மெய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபை மேல் கிருபை தருகிறவர் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைனால, இரக்கத்தினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தயவும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட ஆண்டவரே சோதரம் வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே சோதரம் தாவீது பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் இந்த நல்ல ஒரு இடத்தை, வீடை கொடுத்ததற்காக சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே சோதரம் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படி இந்த வேலை நாளை தந்ததுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வீட்டை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சோதர அநேக ஆத்துமாக்கள் வருவதற்கு, அநேக விசுவாசிகள் வருவதற்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஊழியக்காரங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய வழியில் நடக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆரம்பம் முதல் முடிவரை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பாடல் ஆண்டவரே, ஆராதனை, ஜெப நேரம், வார்த்தையின் மூலமாக பேசுங்க. பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். வழிநடத்துதல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய புதிய ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே வல்லமை, அபிஷேகம் கடந்து வருவதாக ஆண்டவரே. சோதர நீர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா மனுஷ கிரைகள், பிசாசின் கிரைகள் சேர்ந்து போவதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. அழைக்கிறோம். அம்மா ஒர்ஷிப் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் குடும்பமாக ஆராதிக்க முடியாது கேட்டுக்கோங்க. சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டது
தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் கலந்த போது திடம் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் கலந்த போது திடம் கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று உனக்கு யாவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று உனக்கு யாவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள்
உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்தில் உங்கள் மேலே ஆசீர்வாதங்களை நான் பேசுகிறேன். அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கீங்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மகாராஜா. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் இங்கே வந்து கூடுவதற்கு முன்பதாக நம்ம காலையிலேருந்து கிளம்பிட்டு இருப்போம். ஆனால் ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் இந்த நாளில் இங்கே நம்ம வருவதற்கு முன்பதாக அவர் இங்கே வந்து அமர்ந்து வருகிற நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலாய் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு முன்னாடி இருக்காரு. நீங்கள் இங்கே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவர் உண்மையுள்ள தேவன். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரவே சுமராது. அவரை நம்புறவங்க யாரா இருந்தாலும் அவங்க உயர்த்தப்படுவாங்க. அவங்க ஒருவேளை தாழ்ந்த நிலைமையில கூட இருக்கலாம், ஆனால் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு என்ன ஆண்டவரே நீங்கள் வார்த்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன காரியம் அப்படின்னா, அந்த ஏசாயா 9வது அதிகாரத்தில் இருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவராம். அப்போ வார்த்தையின் வெளிச்சம் ஊழியத்தில் அதோடு இணைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலையும் அவருடைய நாமம் அதிசயமாய் வெளிப்படும். நம்ம நியாயாதிபதிகளில் பார்க்கலாம், மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினதான். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில், நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில் நீங்கள் அதிசயங்களை காண ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால அவர் நித்திய பிதாவாய் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் ஆலோசனை கர்த்தராய் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் சமாதான பிரபுவாய் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை நம்ம வரவேற்போமா? ஆர லாகதரா ரீபா லீமா ரீகதரா ரீபா ரீமா லிகதரா ஓரா லாகதர லப லப லகதரா ரிஷா ரிபா லிமா ரிகா திரா ஓமா ராகதரா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற உண்மையே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ரீதா ரீபா லீரா லீஷா ரிகதரா, நன்றி நன்றி நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறவர், எங்கள் மேலே உலாவி கொண்டு இருக்கிறவர், எங்கள் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிற தேவன் நீங்கள். எங்களுக்கு முன்பதாக சென்று கொண்டு இருக்கிற தேவன் நீங்கள். உங்கள் மகிமையினால எங்கள் பின்பதாக நின்று எங்களை காத்து கொண்டே இருக்கிற தெய்வம் நீங்கள். ஓ, நாங்கள் உண்மை வரவேற்கிறோம்ப்பா, நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி 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 நன்றி. நாங்கள் நிற்பது உங்கள் தயவுனால நின்று கொண்டு இருக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் உங்கள் கிருபைனால. அப்பா, எங்கள் பர்வதத்தை நீர் திடமாய் நீங்கள் நிற்க பண்ணியிருக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி, உங்களால் தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்களை வாழ வைக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிற ராஜாதி ராஜா நீங்கள் தகப்பனே. அந்த ராஜாதி ராஜா, அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுடைய தகப்பன். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவேன். நீ வாக்குத்தத்தம் பண்ணின வாக்கு மாறாத தேவன். அப்பா, எங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு எங்களை வழி நடத்தி வருகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி. இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உண்மை உள்ளவராய் அறியப்பட்டிருக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்த நாங்கள் தீயையும் கடந்து வந்தோம், தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர்ங்கிற வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க செழிப்பான
இடத்துல அப்பா நீங்க நிறுத்தி இருக்கிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க கரங்களை உயர்த்துவதின் ரகசியம் என்ன தெரியுமா? அப்பா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் கரங்களை பிடித்து நடத்துகிற உண்மையுள்ள தேவனே நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்பா நீங்க என்னை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ள தேவன். அப்பா கரங்களை உயர்த்துகிற இந்த நேரத்துல என் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, என் வழிகளை அறிந்திருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்க கரங்களை உயர்த்துவீங்களா? உங்க கரங்களை பிடித்திருக்கிறவர், உங்க கரங்களை பிடித்திருக்கிற தேவன், உங்க பிள்ளைகளுடைய கரங்களை பிடிப்பதற்கு உண்மையுள்ள தேவன். உங்க பிள்ளைகளுடைய கரங்களையும் அவர் பிடித்திருக்கிறார். உங்க பிள்ளைகளின் கரத்தையும் அவர் பிடிப்பார். உங்களுடைய சந்ததியின் கரத்தையும் அவர் பிடிப்பார். கடைசி வர முற்றும் முடிய அவர் ரட்சிப்பதற்கு வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். முற்றும் முடிய வலுவாதபடி உங்களை காத்த தேவன் தம்முடைய சன்னிதானத்துல மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்துவார். உங்க சந்ததி முழுமையும் கரை திரை பிழையற்றவர்களாய், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய், ராஜரீகமான ஆசாரிய சந்ததியாய், ராஜரீக கூட்டமாய் அவருக்கு முன்பதாக நீங்க நிற்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாதாம். நன்றிப்பா. லேலுயா 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 ஆமென். அவருடைய மகிமையினால நீங்க பிரகாசிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. நன்றி ஆவியானவரே, நன்றிப்பா. ரிப லிகதிரா ரிஷ ரிகதிரா ரிப ரிப லிம லிகதிரா ரப லப லப லகதரா ரப லகதர ரப லப லகதரா. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். உதிக்கிற உங்க வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உங்க வெளிச்சம் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. உங்ககிட்ட இருக்கிற மகிமை, கர்த்தர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வெளிச்சம் உங்ககிட்ட இருந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. உங்க வெளிச்சத்துக்கு இடத்துல யாரெல்லாம் வந்தாலோ அவர்கள் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்தினால. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி 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 நன்றி. ஒரே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நன்றிப்பா. பாஸ்டருக்கு ஏற்கனவே நான் சொன்னதுதான். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஈசாக்கு என்ன பண்ணான்னா, அவங்க அப்பா ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு குடியிருக்கிறான். அவங்க அப்பா தோண்டின துறவுகளை எல்லாம் அந்த பெலிஸ்தீர் தூர்த்து போட்டாங்களாம். பொறாமையில தூர்த்து மூடி போட்டாங்களாம். மூடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஈசாக்கு என்ன பண்றான் அப்படின்னா, மறுபடியும் அதை தோண்ட ஆரம்பித்தானாம். அந்த துறவுகளை மறுபடியும் அவன் தோண்ட ஆரம்பித்தானாம். ஒரு இடத்துல துறவு தோன்றான். அப்ப மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்றாங்க. நீங்க இருக்கக்கூடாது, இது எங்க இடம், இதுல உனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் தோண்டின துறவை தூர்த்து போட்டாங்களாம். அதுக்கு அடுத்தால ஒரு துறவை தோன்றானாம். அப்ப அந்த துறவுலையும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சான். அந்த துறவும் மூடப்பட்டுச்சான். அப்ப அந்த 2 துறவுக்கும், ஒரு துறவு ஏசேக்கான், ஒரு துறவு சித்தனாவான். அதுக்கு அப்புறம் ஒரு துறவை தோண்டினானா. அப்ப யாருமே அவனிடம் வாக்குவாதம் செய்ய வரலையா. ரெகபோத் தொடங்கியதான். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. உங்க வாழ்க்கையில ரெகபோத் தொடங்குகிறது அப்படின்னு வாக்கு பண்றாரு. உங்க வாழ்க்கையில இனி வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் எழும்ப மாட்டார்கள் இயேசுவின் நாமத்தினால. ஏன் நீ இப்படி பண்ற, உனக்கு இதெல்லாம் சரியா, நீ இந்த நன்மைகளெல்லாம் நீ அனுபவிப்பதற்கு நீ பாத்திரனா,
எப்படி நீ இந்த நன்மைகளெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதிராக யாருமே சொல்ல மாட்டார்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு எதிராக எழும்புகிற வாக்குவாதங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இயேசுவின் நாமத்தினால. யார் எழும்பினாலும் சரிதான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரிதான், அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் உங்க வாழ்க்கையில. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். எரேமியா சொல்லுவாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். உங்க ஒவ்வொருவர் மேலையும் அந்த பராக்கிரமத்தின் வல்லமையை நான் அந்த நாள்ல பேசுகிறேன். நீங்க எளியவர்களா இருந்தா கூட பரவாயில்ல, எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கையில தொடங்கின ரெகோபோத்துக்காக நீங்க கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்த ஆரம்பிங்க. வார்த்தையை விசுவாசிக்கும் போதே அந்த வார்த்தையின் வல்லம் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. என் வாழ்க்கையில தொடங்கின ரெகோபோத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே அன்று ராத்திரியில அவன் துறவை தோண்டி முடிக்கிறான். அதற்கு ரெகபோத் அப்படின்னு பெயரிடுறாங்க. அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆனாரா, ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தாரா. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கைய வித்தியாசமா, மேன்மைக்கு நேரா, உயர்வுக்கு நேராய் நடத்துவதை உங்கள் கண்கள் காணும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு வித்தியாசத்தை நீங்க உணர ஆரம்பிப்பீர்கள். அவருடைய மகிமையின் வல்லமை உங்களை வழி நடத்துவதை நீங்க கண்டு, உங்க கண்ணார கண்டு நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நாங்க ரொம்ப சிறுமையும் எளிமையுமானவங்க. கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணினார், ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொண்டு வராரு. இப்போ என் பிள்ளைங்க 2 பேரும் அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறாங்க. மகா எம்ஏ படிக்கிறா, மகன் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். முடிஞ்சு இந்த மாதத்தையோட முடிஞ்சு. அப்போ என் மகன் வந்து ஸ்கில்லட்டில் 1 செலக்ட் ஆகி இந்தியாவில் 6 பிள்ளைங்க செலக்ட் ஆனாங்க ஜெர்மனியில் படிக்கிறதுக்கு. அதில் என் மகன் ஒருத்தன். ஆமாம், எளியவர்கள் குப்பையில் கிடந்தா கூட கர்த்தர் தூக்கி உயர்த்திடுவாராம். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவர்களுடைய தகுதியை பார்க்க மாட்டாராம். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற வல்லமையுடைய தேவன். அப்போ அவன் செலக்ட் ஆனா, எங்களால் முடியாது அப்படின்னு நினச்சா கூட, ஏன்னா செலவுலாம் நம்ம தான் பார்க்கணும். அப்போ முடியாது அப்படின்னு நினச்சா கூட நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். இல்லை இவ்வளோ படிச்சிருக்கான், இவ்வளோ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. அது கடவுளுக்கு கிருபை. எங்களால் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் இதற்கு பாத்திரவான்களே கிடையாது அப்போ சரின்னு சொல்லி நாங்கள் டிக்கெட் போட்டோம், எடுத்துட்டோம், எல்லா வேலைகளும் முடிச்சிட்டோம். ஆனால் இவனுக்கு விசா வர்றதுக்கு லேட்டு. 3 தடவை டிக்கெட்டை மாற்றினோம். எங்கள் சூழ்நிலைக்கு, நாங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ 3 தடவை டிக்கெட்டை மாற்றிட்டோம். 3வது தடவையும் மாற்றின பிறகும் விசா வரல. 1 மாதம் கிளாஸ் வேற போயிட்டுருக்கு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம் ஆண்டவரே அப்படின்ட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஜோமண்ணா வந்தாங்க வீட்டுக்கு. பாஸ்டரம்மாவும் ஜோமண்ணா வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே வரும்போது ஒரு சாட்சியோட தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னாங்க. 3வது தடவையும் நாங்கள் டிக்கெட்டை மாற்றி போட்டுக்கிட்டு அடுத்தால டிக்கெட்டை கேன்சல் தான் பண்ணணும், மாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சு, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நாளைக்கு கிளம்புவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த தேவன் அதனால தான் பிள்ளைங்க அந்த எல்லாம் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அப்போ இந்த தேவன் உண்மையுள்ள தேவன். நான் ஒரு சாட்சியோட நான் எப்படி இங்கே நிற்கிறேனோ அதே போல அநேக சாட்சியோடு ஜனங்கள் இந்த இடத்துல எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. ஏன்னா கர்த்தர் அவருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். அவங்க எப்படிப்பட்ட பலத்துல இருக்காங்கன்னு அவர் பார்க்கறதே இல்லை. அவர் மனுஷங்க தான். இவங்க பணக்கார பாஸ்டர், இவங்க ஏழையான பாஸ்டர், இவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க, மனிதர்கள் தன்னுடைய மூளைக்கு ஏற்றபடி சிந்திப்பாங்க, பேசுவாங்க. ஆனா கர்த்தர் பார்ப்பது இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவர். அந்த இருதயத்துல என்ன இருக்கு, அந்த இருதயத்துல உண்மை இருக்குதா, இவன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா, மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதா, இதை மாத்திரம்தான் பார்த்து கர்த்தர் அளவிடுவாரே தவிர படிப்பை வைத்தோ, பதவியை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, ஆஸ்தியை வைத்தோ கர்த்தர் ஒருவரையும் கணக்கிட மாட்டாரு.
அவர் உண்மை உள்ளவர். நீங்க கணக்கிடுவீங்களா உங்க பிள்ளைகளை? உங்க பிள்ளை நல்லா படிச்சாலும் நல்லா படிக்காட்டாலும் எப்படி இருந்தாலும் உங்க பிள்ளை உங்களுக்கு பிள்ளை தானே. அதே மாதிரிதான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் பிள்ளைங்க தான். அவர் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. நம்ம இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா? என் இருதயத்தை பாருங்க ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. என் இருதயத்துல கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, யார் மேலேயும் பொறாமை இல்லை, அடுத்தவங்க வாழட்டும், நல்லா இருக்கட்டும், இந்த எண்ணத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததியையுமே நேர்த்தியா நடத்துவாரு, உயர்த்துவாரு, கண்மலையின் மேல நிறுத்துவாரு. உங்க இருதயத்தை மாத்திரம் நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்ப கடவோமா. இந்த ஒன்னதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. என் இருதயத்துல கர்த்தர் வாசமா இருக்கிறாரு, என் இருதயத்துல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவர் நல்லவர், அதனால நான் நல்லவளா இருக்கிறேன், நல்லவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லாரும் இருக்கிற உங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை வாங்காம நீங்க வீட்டுக்கு திரும்பவே மாட்டீங்க. வேணா நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க, உங்க வாழ்க்கையில ரெகபோத் தொடங்கி விட்டது. ரெகபோத் தொடங்கின அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆசீர்வதித்தாரு அப்படின்னா இந்த நாள்ல இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு முன்பதாகவே இங்கே வந்து அமர்ந்திருப்பது உண்மையான நிச்சயம் என்றால் உங்க வாழ்க்கையில நீங்க காண ஆரம்பிப்பீர்கள். நானும் பார்க்க ஆரம்பிப்பேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம பாட்டு பாடிட்டு நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது தேவனுடைய வார்த்தை வல்லமையாக வெளிப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யட்டும். நம்ம இந்த பாஸ்டருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா எளிமையானவர்கள், சிறுமையும் எளிமையுமானவர்கள், எங்கெங்கெல்லாமோ போய் என்னென்ன ஊழியம்லாமோ செய்யலாம் அப்படின்னு இது பண்ணா கூட சில சூழ்நிலைகள் காரணமா அவர்களுக்கு காரியங்கள் மூடப்பட்டுச்சு. ஆனா கர்த்தர் திறந்தா அதை அடைப்பவன் யாரு? கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு கையை திருப்பினா அதை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? நீர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு திரும்ப கேட்பவன் யார்? யாருமே கிடையாது. அதனால பாஸ்டருக்கு உண்மையுள்ள தேவன், நமக்கு உண்மையுள்ள தேவன், நம்ம குடும்பத்துக்கு உண்மையுள்ள தேவன். திரும்ப திரும்ப கர்த்தர் இதை தான் சொல்றாரு, நான் உண்மையுள்ள தேவன், என் உண்மைத்தன்மையை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உண்மையுள்ள தேவன் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நான் உன்னை கைவிடவே இல்லைங்கிறத நீ திரும்பி பார்த்து நீ நன்றி செலுத்த ஆரம்பித்தாய் என்றால் என்னுடைய உண்மைத்தன்மை உன் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் நீ ஆவியானவர் சொல்றாரு. ஆவியான தேவன் ஆர லாகதரா ரீபா லீகதரா ரீஷா ரிபலரா ஓரா ஹாத ராப லகதரா ரிபலரா ரிமா லிபா லிகதரா. உங்க வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவீங்களா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அன்னைக்கு மேல் வீட்டறையில ஊற்றப்பட்ட அந்த வல்லமை, மேல் வீட்டறையில எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி இருந்தார்களா? பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் பொழிந்தருளப்பட்டாரா? பரிசுத்த ஆவியான தேவன் அப்படியே இறங்குனாரா? பெரிய பெரிய காரியங்கள் அங்க உட்கார்ந்திருந்தவர்களை வைத்து கர்த்தர் செய்ய ஆரம்பித்தாரா? இந்த நாள்ல நீங்க நிரப்பப்படுவீங்களா? வெறுமையும் சிறுமையுமானதை நிரப்புகிற கர்த்தர் வெறுமையான பாத்திரங்கள் விட்டு கொடுக்கும் போது நான் இருக்கிறேன் ஆண்டவரை நான் நிரப்புங்க நீ சொல்லுவீங்கன்னா உங்களை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய அபிஷேகமே உங்களை வழி நடத்தும். அந்த அபிஷேகமே உங்களை உயர்த்தும். அந்த அபிஷேகம் தான் உங்களை பாதுகாக்கும். அந்த அபிஷேகம் தான் உங்களை அரவணைக்கும். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை எல்லாம் நிறைவேற்றும். எல்லாவற்றிலும் மேலானவர் அவர் மாத்திரம்தான். அவருடைய நாமம் மாத்திரம்தான், சிந்தப்பட்ட ரத்தம் மாத்திரம்தான். அதன் மேல விசுவாசம் வைக்கிற நீங்க ஒருவரும் வெட்கப்பட மாட்டீர்கள் இயேசுவின் நாமத்தினால. நீங்க கைவிடப்பட மாட்டீங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களை விட்டு விலகுவதற்கு அவர் இந்த உலக தகப்பன் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட ராஜாதி ராஜாவர். நம்மை போல நம்மில் ஒருவரானவர், நம்மை போல பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கினவர், நம்மை போலவே எல்லாவற்றிலும் பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர். சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையாயிருக்கிற தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராயிருக்கிற தேவன். இந்த நாள்ல அதிசயமானவர்ங்கிற நாமம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்வாரு. அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து உங்களை வழி நடத்துவாரு. உங்க வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் முழுமையா உங்களை நிரப்பும். என்பலனே
என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனா ஆராதனை. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனா ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உங்களுக்குத்தான். எல்லாரும் இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஊழியத்துக்காக உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் 2 நிமிஷம் அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன்னா ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் நம்ம பாஸ்டர் நல்லா இருக்கட்டவனே நம்ம ஆசீர்வதிக்கும் போது ஒரு பெரிய ரகசியம், நம்ம ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் போது அப்படியே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய காரியங்கள் வாய்த்து கொண்டே இருக்கும். அப்பா, வார்த்தையின் வெளிச்சம் ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அறிந்தேன். நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், நான் உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன், நான் உன்னை பயன்படுத்துவேன் சொல்லுகிற கர்த்தர் ஆண்டவரே, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்த உன்னதமான தேவன் ஆண்டவரே, தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வருகிற கர்த்தர் தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே இந்த ஊழியம் ஆண்டவரே மறுபடியும் 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 சோர்ந்து போகாமல், வேதம் ஒரு வசனத்தை சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா வருமா? ஜீவன் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா, கனம் கிடைக்குமா, மகிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுமா, அழியாமை அவர்களுக்கு கொடுக்கப்படுமா. அதே போல சோர்ந்து போகாதபடி திரும்ப 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 ஆண்டவரே ஊழியத்தை எப்படியாவது செய்யணும், எப்படியாவது கர்த்தர் சொன்ன அழைப்பை நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, தேவ பலன் இவர்களை சூழ்ந்து கொள்வதாக, தேவனுடைய மகிமை இவர்களை காப்பதாக, தேவனுடைய மகிமை இவர்களை உயர்த்துவதாக. இங்க யாரெல்லாம் வாராங்களோ, என்ன தேவையோடு வந்தாலோ ஆண்டவரே இங்க வந்து உட்கார்ந்த மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராய் இருந்தாலும் ஆண்டவரே இங்க உட்கார்ந்து போகிறது நிமித்தம் சுகம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. என் உன்னுடைய வாயில என் வார்த்தையை நான் அருளி உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர் பாஸ்டர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, இவருடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்க அழைத்த அழைப்பு மாறாததாய் அவர்களை காப்பாற்றி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இப்ப நாங்க வார்த்தையை கேட்க போறோம் ஆண்டவரே. வார்த்தைங்கிற உணவை ஆண்டவரே இந்த நாளில் அந்த கொழுமையானவைகளை கொண்டு எங்களை போஷிங்கப்பா. நன்றி செலுத்துக்கிறோம்.
உங்க வார்த்தை வல்லமையா வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, முற்றுமுடிய எங்களை ரட்சிக்க வல்லவர். எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் நல்லா இருக்கட்டும், இவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், இவங்க சந்ததி வாழ்ந்து சுகித்து மகிழ்ந்து உயர்ந்து செழித்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றிற்காகவும், நாங்க கேட்ட எல்லாவற்றிற்காகவும் நீங்க பதில தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. அன்பின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக இந்த ஊழியத்தில் வந்து வழி நன்றி. இப்பொழுதும் நம்ம மத்தியில் ஒரு சங்கீதம், ஒரு சின்ன, அதாவது வந்து ஒரு சங்கீதம் இருக்கும். ஃபாஸ்ட்டு ஒரு செய்தி கொடுப்பாங்க, ஒரு 10 மணி நேரம். அடுத்து ஒரு செய்தி இருக்குது. முடிச்ச உடனே நம்ம எல்லாரையும் ஆனர் பண்ண வராதுன்னா விசேஷமாக வந்து எனக்கு இந்த இடத்த கொடுத்த அன்பு என் ஆவிக்குரிய தகப்பன் சகோதரர் ஜோசப் இண்டஸ்ட்ரிக்கு நான் வாழ்த்துக்கிறேன். இவங்க தான் எனக்கு கொடுத்தது. ரொம்ப நன்றி. இருந்தது நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருந்து நீங்கள் முடிச்சுட்டு எல்லாரையும் உங்களை வெல்கம் பண்ண விரும்புகிறோம். இருந்து ஆசீர்வதிங்க. இப்போது மத்தியில் இருக்கிற அன்பு மகள் விசா வந்து ஒரு சங்கீத பகுதியை நம்மளோடு பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க வந்தது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். ஏன்னா போன வாரம் கூட அவங்க இந்த மதுரையில் இல்லை இல்லையா, இதற்காகவே இந்த ஆலயத்தில் வந்து அவங்க செய்வாங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங்கில் இந்த வந்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். பாபு பிரதருக்காக தேங்க்ஸு, ஐசாக் தேங்க்ஸ் பண்ணுறேன். இஸ்னாவத்தால் ஜான் தினேஷ் அன்பு மகள் கேமா குட்டீஸ் அப்பா எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆசிர்வதிக்கிறாங்க. வாங்க. Hallelujah. God is good. நீங்கள் திரும்ப என்ன சொல்லணும்? God is very very good. Amen. Hallelujah. அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம்ம இங்கே சிஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய ஒன்னஸ் இருந்துச்சு. நான் வந்து பாஸ்டருக்காகவும் சிஸ்டருக்காகவும் ஜெபம் பண்ணும்போது நிறைய காரியங்கள் வந்து சிஸ்டர் ப்ரீச் பண்ணது வந்து எனக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்ததான ஒரு ப்ராமிஸ். சிஸ்டர் சொன்ன மாதிரி தேவன் இங்கே நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவரோட பிரச்சனை இந்த இடத்துல இருக்கிறது. ஆமென். ஒன்றுமே நம்மளோட சித்தம் இல்லை, இது அவரோட பியோர்லி அவரோட சித்தம். இது பர்ஃபெக்ட்லி அவரோட பிளான். ஏன்னா அவர் நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் டேவிடும் பாஸ்டர் தாவீதும் அவங்களோட மனைவியை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக தெரியும். 2017 ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 காலும் ஃப்ராக்சர் ஆகிட்டு. ஸோ ஒரே நேரத்தில் 2 காலும் ஃப்ராக்சர்னால டோட்டலாக பெட் பவுண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா நிறையா ஊழியங்கள் செஞ்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப மனபாரம் பட்டாங்க. இந்த மாதிரி ஒரே இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னு, இப்படி நான் ஆகிட்டேன்னு, ஒன்றுமே செய்ய முடியல. ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. நிறைய ஆசீர்வாதமான காரியங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க இப்படி பெட்ரிடன் ஆன டைமில் வந்துட்டு சர்ச்சுக்கு போக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களுக்கு. அப்போ வந்து பாஸ்டரும் அவங்க மனைவியும் வந்து பல நாள் வீட்டில் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹோலி கம்யூனியன் தருவாங்க. அவங்களுக்கு அது ஒரு மிகுந்த ஆறுதலாக இருந்துச்சு அந்த நேரத்தில். நான் அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் தேவன் அவங்கள வந்து அவர் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஆமென். அவர் வந்து ரெஹபோத் மாதிரி இந்த மினிஸ்ட்ரி அவருக்கு ஒரு லிவிங் வாட்டர், ஜீவனுள்ள ஊற்று தேவன் தருகிறார். இந்த ஊற்று யாரெல்லாம் வந்து பெற்றுக்கொள்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் இந்த வெளிச்சமும் தேவனோட வார்த்தையும் செல்ல போகுது. நீங்கள் போகிற இடமெல்லாம் அவரோட பிரச்சனை முன் செல்ல போகிறது. அவர் கிடையாது, அவரோட மனைவி கிடையாது, இது தேவனோட பிரசன்ன முன் செல்ல போகுது. வியாதிகள் குணமாக போகிறது. ஈவன் அவர் வந்து மரித்தவர்களை கூட உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை உண்மை உள்ளது. அவரோட வார்த்தை உண்மை உள்ளது. நிறைய பேர் நிறைய காரியங்களை பேசலாம், ஆனால் வார்த்தை, அவரோட வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. என்னைக்கு நம்ம அவரோட வார்த்தையை கையில் பேனராக நம்ம தூக்குறோமோ தேவன் நம்மளை வந்து உயர்த்துவார். இந்த இடத்துல அவரோட பிரச்சனத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுன்னா, நம்மளையும் நம்ம பிள்ளைங்களையும் இங்கே விதைக்கணும், அவரோட ராஜ்யத்தில் விதைக்கணும். நீங்கள் விதைச்சிட்டுக்கு மட்டும் பண்ணிட்டா போதும், கிரவுன் பண்ணுறது அவரோட வேலை. ஆமென். ஹல்லேலூயா. நானும் என் குடும்பமும் சிங்கப்பூரில் இருக்கிறோம்.
17 வருஷமாக அங்கே இருந்து நாங்கள் போன வாரம் தான் திரும்பி வந்தோம். அங்கே நான் ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். 17 வருஷம் தேவன் கொடுத்ததான அந்த ஊழியத்தை என்னோட ஞானத்துக்கு எவ்வளோ முடியுமோ என்னோட இதில் நான் வந்து அதை செஞ்சேன். நான் இன்றைக்கி என்கிட்ட படித்த பிள்ளைங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில், டாக்டர்ஸாக, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ், அவங்க எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு ஆஸ் அ மதர் இன் கிரைஸ்ட் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட அதை ஏன்னா அவங்க அந்த பிள்ளைங்களை நேர்த்தியாக விதைச்சாங்க. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ பெரிய பிஸியான ஸ்கெடியூல் இருந்தாலும் நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் அவரை ஆனர் பண்ணுறதுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் விதைச்சதான டைமை கடவுள் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாரும் அவரோட வெளிச்சமாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை வைக்க மாட்டீங்க, ஓவர்வெல்மிங் உங்களையும் தாண்டி அந்த ஆசீர்வாதம் பெருகும், மல்டிப்ளை பண்ணும். நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பீங்க. நான் பிரதர்க்காக ப்ரே பண்ணும்போது கடவுள் எனக்கு கொடுத்ததான அந்த பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் உங்களுக்கு பலப்படுத்துறதான இது என்னென்னா சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எவ்வளோ பெரிய ப்ராமிஸ். ஆமென். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இதில் உன்ற இடத்துல வந்து உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுக்குறதான ஆசீர்வாதம் இதுதான். இந்த வார்த்தையை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். வேறு மனுஷன் வந்து நமக்கு எல்லாருமே எம்டி ப்ராமிசஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி இதை சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை ஃப்ரெண்டாக வச்சுக்குவாங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் உன் தாயின் வயிற்றில் நீ உருவாருக்கு முன்னாடியே உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆமென். அவர் வந்து நீங்கள் நல்லவரோ, இன்றைக்கி நீங்கள் பைபிள் வாசிச்சிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கல, உங்களோட நீதி உங்களோட ரைச்சஸ்னஸை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கல. உங்களோட ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உங்கள் மேலே வச்சுட்டார். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணணும். அது ஒன்று மாத்திரம்தான் நமக்கு வேணும். ஸோ அதனால தேவனோட வார்த்தையை நம்ம வந்து என்றைக்குமே நம்ம பற்றி கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வந்து தேவன் வந்து உங்கள் மேலே வைக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆபிரகாமை எப்படி அவர் பிரித்து எடுத்தாரோ அதே மாதிரி வந்து உங்களை கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு முன் சென்றார். அவரை வந்து ஒரு தேசத்திலிருந்து பிரித்து எடுத்து ஆசீர்வதித்து அவரை யாரெல்லாம் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அவர் ஆசீர்வதிக்க வந்து வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி வந்து ஒரு சிறிய காரியத்தை வந்து நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனைகள்னு நமக்கு வருதோ அப்போ வந்து நம்ம என்ன இது பண்ணோம், ஏன் கடவுளே இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சின்னு நம்ம வந்து ஒரு நாள் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே ஒரு பர்பஸ் இருக்குது. உங்கள் மேலே கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான்னா அப்போ தான் என்ன பண்ணுவான், எனிமி சாத்தான் வந்து உங்களை நோண்டுவான், உங்களை வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவான். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மோசஸ், சரியா? பேபி மோசஸ் வந்து தன்னோட தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே யாருக்கு தெரிஞ்சிருச்சு இவன் மேலே பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, இவன் ஒரு பெரிய ஜாதியை நடத்த போகிறான்றது வந்து யாருக்கு தெரிஞ்சிருச்சு? பிசாசானவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணிட்டான், இவன் பிறந்த உடனே இவனை வந்து கொன்றுணுன்னு அப்பயே டிசைட் பண்ணான். ஆனால் நம்ம தேவன் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர். அந்த தாயானவள் அழுதா, ஐயோ அந்த குழந்தைய நான் எத்தனை மாதம் ஒளிச்சு வைக்க முடியும் கடவுளே, இந்த வீட்டில் போச்சு, என் குழந்தை போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் வச்சு நைல் நதியில் தள்ளி விட்டுட்டா. கரெக்ட் தானே? அவன் நினச்சால அந்த குழந்தை திரும்ப கிடைக்கும் அவளுக்குன்னு. அந்த நதியில் முதலைகள் இருக்கும், அந்த குழந்தை கண்டிப்பாக சாக போகிறதுன்னு தான் தெரியும். ஆனால் அவளோட சிஸ்டர், அந்த மோசஸோட சகோதரி வந்து அந்த ஆற்று கரையில் ஓடி பார்க்குறா, அந்த குழந்தை எவ்வளோ தூரம் போகுது நம்ம பார்ப்போம், ஐயோ எப்படி சாகு போகுதோன்னு கஷ்டப்பட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அந்த குழந்தைய என்ன பண்ணாரு, அந்த ஃபேரோவின் மகளே அந்த குழந்தைய எடுத்தான். அந்த கூடையை திறந்தோன்னு அந்த குழந்தை அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுச்சு. அவள் அப்படியே மனசே இது போயிட்டு அந்த குழந்தைய உடனே எடுத்துக்கிட்டா. தன் குழந்தைய எடுத்து பேலஸில் வளர்க்குறான் அந்த குழந்தைய. ஒரு குழந்தை சாக போகுதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த குழந்தைய தேவன் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? பேலஸில். இதோட கண்ணால் லட்டு தின்ன ஆசையான மாதிரி இன்னொரு இது என்ன, அதே அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சர்வெண்ட்டாக பார்க்க வைக்கிறாங்க. அந்த சர்வெண்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க? சம்பளமும் கொடுக்குறாங்க. இப்போ மோசஸோட அம்மாவே தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க, பேலஸில் பார்த்துக்கிறாங்க, சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய கிருபை.
நம்மளோட ஞானத்துக்கு எட்டாத விதத்தில் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதே போல் சகோதரரை வந்து இந்த பிரித்து எடுத்து தேவன் இந்த ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தி அவர் கைகளை ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஜாதிகளை அவர் வழி நடத்த போகிறார். எப்படி மாறாவின் கசப்பை மாற்றினாரோ அதே போல் சுற்றி இருக்கிற கசப்புகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றப் போகிறார். ஏமேன். அவரோட வார்த்தை தான், அந்த மாறால் அவரோட வார்த்தையை போட்டோன்னு அந்த கசப்பு மாறப்போகுது. அவரோட வாயின் வார்த்தையில் அவர் வாயிலிருந்து புறப்படுறதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருதயத்தையும் உடைக்க போகிறது. யாரெல்லாம் புரோக்கனாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அவர் குணமாக்க போகிறார். யாரெல்லாம் அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்கள பலப்படுத்த போகிறது அந்த வார்த்தை. அதே மாதிரி அந்த வனாந்திரத்தில் எப்படி அவர் மேக ஸ்தம்பமாய் வழி நடத்தினாரோ அதே போல் அவர் ஜீவன் தரப்போகிறார். எத்தனை பேருக்கு ஐயோ நான் எந்த டைரக்ஷனில் போகிறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கை சரியான வழியில், அவங்க எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸாக இருக்க போகிறார். என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கையில் வந்து தேவன் மாற்றம்தான் ஒரு ஜீவ ஊற்றா இருக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம பார்த்தோன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் எவ்வளோ அழகாக வனாந்திரத்தில் வழி நடத்தினார். அவங்களுக்கு வந்து அன்னதினமும் மன்னா. அன்னைக்கே ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் வந்திருக்குது. இன்றைக்கி தானே ஜொமேட்டோ ஸ்விக்கியெல்லாம் வந்துச்சு. அன்னைக்கே வனாந்திரத்தில் அவர் எவ்வளோ அழகாக மன்னா டெலிவர் பண்ணார். ஐயோ இது போர் அடிச்சு போச்சுங்க எங்களுக்குன்னு சொன்னோன்னு என்ன பண்ணார், அடுத்து காடை அனுப்புனார். ஐயோ இது போர் அடிச்சு போச்சுன்னொன்னு ஃபிஷ்ஷு, எல்லாமே வனாந்திரத்தில் வந்துச்சு. கரெக்ட் தானே? ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆசை அடங்கலை, எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படி இருக்கிறோம். ஆனால் என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எப்பயுமே தேவனுக்கு நன்றியாக இருங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான ஒவ்வொரு காரியமும் அவரோட சித்தத்தினால மாத்திரம்தான் நடக்குது. நம்ம தாழ்வில் இருக்கலாம், இல்லை மேலே இருக்கலாம், எந்த பொசிஷனில் இருந்தாலும் இட்ஸ் பியூர்லி ஹிஸ் வில். அவரோட வில் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு காரியமும் நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒன்றே தான் சொல்லணும், தேவனே நான் என்னை உங்களோட பாதத்தில் முழுவதுமாக தாழ்த்துறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் மாத்திரம்தான். தேவனிடத்தில் நீங்கள் பேசும்போது உங்களை பிரச்சனைகளை பெருசாக பேசாதீங்க, நமக்கு பின்னாடி இருக்கிற தேவன் பெரியவர் என்று பேசுங்க. ஏன்னா அவர் வல்லவர். அதனால தான் நம்மக்கிட்ட உண்மையுள்ள ஜீவ வார்த்தை இருக்குது. கரெக்ட் தானே? இன்றைக்கி நம்ம எல்லாரும் இவர் எடுத்ததான இந்த டிசிஷன் வந்து எவ்வளோ ஒரு ஸ்டர்னான டிசிஷன். இது ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களை பரலோகத்துக்கு நம்ம சேர்க்கும்போது தேவன் நமக்கு வந்து கிரவுன் ஆஃப் டைமண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு லிவிங் ஸ்டாராக நம்மளை உயர்த்துகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த கணவன் மனைவிக்காக டெய்லி நம்ம ஜெபம் பண்ணணும். முக்கியமாக நம்ம பாஸ்டர்ஸ்க்கு, நம்ம இவங்க மாத்திரம் இல்லை, எந்த ஊழியக்காரங்கனாலும் பாஸ்டர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவனோட நாமத்துக்காக உயர்த்தி எடுக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வந்து அழிவுக்கு நேராக போகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லணும், ஏசப்பாவை பற்றி சொல்லணும். யார் வாழ்க்கையிலலாம் ஜீசஸ் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம்னா ரெண்டு காரியம், பெர்மனன்ட் ப்ரொவிஷன் அண்ட் பெர்மனன்ட் ப்ரொடெக்ஷன். இது ரெண்டு தான் எங்கள் பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார் சிங்கப்பூரில். பிளெஸ்ஸிங்னா இது ரெண்டு மாத்திரம்தான். இது தேவனிடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும், வேறு யார்கிட்ட இருந்து வராது. பெர்மனன்ட் ப்ரொவிஷன் அண்ட் பெர்மனன்ட் ப்ரொடெக்ஷன். சொல்லலாமா? Blessing from Jesus is permanent protection and permanent provision. Amen. Hallelujah. So இந்த ரெண்டுமே நமக்கும் வேணும், நம்ம குடும்பத்துக்காக வேணும். நம்ம வந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்பத்துக்காக குடும்ப ப்ரேயர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி செய்யணும். நம்ம செய்யும்போது நம்ம வந்து குடும்பங்கள் வந்து தேவன் வந்து கட்டுகிறார். அவர் வந்து he protect us. நம்ம அந்த ஆர்மர் ஆஃப் காட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது செய்யும்போது தான் நம்ம வந்து நம்ம எனிமிக்கிட்டேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணணும் டெய்லி. அவர் எனக்கு கொடுத்ததான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப நன்றி. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும்னு நான் நம்புகிறேன். என் கண்மலையானவரே, இந்த பாட்டை நம்ம பாடுவோம். சிஸ்டர், நீங்கள் என் கூட வந்து பாட முடியுமா? இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். உச்சாமா கரங்களை தட்டி பாடுவோம், பாடிட்டு ஜெபம் பண்ணலாம். ஓகேயா?
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை, கைகளை உயர்த்து. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Amen, amen. Thank you, sister. Amen. அவர் ஆராதனைக்கு பாத்திரமான தேவன். Amen. அவரை தவிர யாருக்கும் அந்த பாத்திரம் கிடையாது. Amen. Hallelujah. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறது அவரோட சுத்த கிருபை. Amen. Hallelujah. நம்ம உலகத்தார் மத்தியில் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் அழுதா என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் நம்மளை தாழ்ந்து பார்ப்பாங்க, நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட தேவன் நம்மளோட கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்துக்கிறார். நீங்கள் உங்கள் கண்ணில் இருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவரை ரிவார்ட் பண்ணுறார். Amen. அவர் உங்களோட உள்ளான இருதயத்தை அறிந்திருக்கிறார். உங்களோட டிசையர்ஸ் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இருதயத்தின் வாஞ்சை அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்களோட உள்ளான ஜெபங்கள், நீங்கள் அறையை பூட்டிட்டு அழுது ஜெபம் பண்ணுறதான காரியங்களை தேவன் வெளியரங்கமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Amen.
ஹalleluya ஹalleluya ஆமென். இந்த இடத்துல அவர் பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. ஆமென். அவர் நம்ம மத்தியில உலவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென் ஹalleluya. எப்படி நம்ம இந்த இடத்துல துதித்து எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த காரியத்தில் அதே போல் அந்த ஜோஷுவா எப்படி ப்ரேயர் பண்ணும் போது அந்த செவுரு அப்படி மண் போல கீழே விழுந்துச்சோ அதே போல் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறதான பிரச்சனைகளை தேவனை எடுத்து போடுகிறார். நம்ம நினைப்போம் கடவுளே இந்த பிரச்சனை எப்படி இது பண்ணுறது, நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வே ஆகுது கடவுளே, இவன் எனக்கு இந்த பிரச்சனை கொடுக்குறானே கடவுளே இது எப்படின்னு. ஆனால் அவரை துதிக்க 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 உங்கள் பிரச்சனை எல்லாம் மணல் போல கீழே விழப்போகுது. ஆமென். வலிகளே இல்லாத இடத்துல அவள் வலிகளை உண்டாக்கிற தேவன். மோசே எந்த இடத்துல பயந்து ஓடினானோ அதே இடத்துக்கு திரும்ப கடவுள் கூட்டிகிட்டு வந்தார். அதே இடத்துல அவனை உயர்த்தினார். யோசேப்பு எந்த இடத்துல ஒரு பிரிசனில் ஒரு ஜெயிலில் இருந்தானோ அந்த இடத்துலேருந்து ரைஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆக்கின தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி நான் பாஸ்டர் தாவீது அவங்க மனைவி இங்கே கூப்பிடுறேன். நம்ம எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க எடுத்து செய்கிறதான இந்த ரெஹபோத் இந்த உண்மையுள்ள வார்த்தை ஊழியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இட்ஸ் எ லிவிங் வாட்டர். It's a living water. Amen. Hallelujah. Hallelujah. Sister வாங்க. ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் ரைட் ஹேண்டை மேலே ரைஸ் பண்ணுங்க. Proclaim the blessing of the Lord. Amen. அப்பா ஏசப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மோட நாமத்தை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா இந்த பாஸ்டர் ஐயாவையும் அவங்க மனைவியும் கையில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. அப்பா நீர் ஆண்டவரே உயர்த்துகிற தேவனாய் இருப்பதுக்காய் கோடான கொடி நன்றி சாமி. ஆண்டவரே அவங்கள ஒரு களிமண்ணை போல உன் கையில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் வனைந்த ஆண்டவரே உம்மோட பிரசனத்தினால் நீங்கள் நிரப்புங்க சாமி. அவங்க கையிட்டு செய்கிறதான ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. அப்பா அவங்க உம்மோட வார்த்தை எடுத்து போற இடமெல்லாம் உம்மோட பிரசன்னம் முன் செல்லட்டும் சாமி. உம் தூதர்களால் நீங்க காத்து கொள்ளுங்க சாமி. அப்பா அவங்கள மறைத்து ஆண்டவரே உம்மோட வார்த்தை வெளிப்படட்டும் சாமி. அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எல்லாரையும் போய் ரீச் பண்ணட்டும் சாமி. அப்பா இருதயங்களில் நீங்க பேசுங்க சாமி. அப்பா நாங்கள் எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம். உமக்கு உகந்த பாத்திரமாய் நீங்க மாற்றுங்க சாமி. அப்பா நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்மோட பிரசன்னம் முன் செல்லட்டும் ராஜா. அப்பா நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே பிறருக்கு வெளிச்சமும் ஆசீர்வாதமா இருக்க நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சாமி. அப்பா help us to build your kingdom Lord Jesus. Oh Father Lord Jesus, we humble ourselves unto your feet oh Father. எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீங்க இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை சாமி. அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. நீர் எங்களோட சிருஷ்டித்த தேவன் சாமி. You are a supernatural God oh Father Lord Jesus. You are the supreme King Lord Jesus. There is no other names greater than you Lord Jesus. Oh Father, there's power in your name. As we proclaim the name of Jesus oh Father, let your holy presence be in this place and fill this place Lord Jesus. Oh Father, bless this couple. Bless this couple. Give them your wisdom Lord Jesus. Give them your wisdom Lord Jesus. Oh Father, let your armor be around them wherever they go Lord Jesus. Let your holy protection be upon them. Oh Father, you have to be the Jehovah Jireh, the provider, the eternal provider Lord Jesus. அப்பா அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிற தேவனாய் இருப்பதுக்காய் நன்றி நன்றி நன்றி. அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, அவங்க சன்னதிகளை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்க குடும்பம் மேலும் எங்கள் மேலும் இருப்பதாக ராஜா. அப்பா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. அப்பா இந்த இடத்துல நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி. ஒரு பங்கை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. ஒரு பார்ட்டிசிபேஷனை தந்ததுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மோட ராஜ்யத்தை கட்ட நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காய் கோடான கோடி நன்றி சுவாமி. இந்த கரத்தை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த கரத்தை அவங்க வைத்து யாருமே எல்லாம் ஜெபம் பண்றாங்களோ சுவாமி, let there be healing in the name of Jesus. Let there be deliverance in the name of Jesus. Let there be protection in the name of Jesus. Oh Father Lord, you have to bless them and heal them and strengthen them in the name of Jesus. In Jesus mighty name we pray. Amen. Amen. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்திருக்க எல்லாமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க, நம்ம சந்தோஷப்படுறேன். இது ஃபஸ்ட் ஓப்பனிங்னால கொஞ்சம் ஒரு முன்னப்பின இருக்கும், இதை நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அடுத்து பாஸ்ட் இப்போ ஒரு செய்தி கொடுப்பாங்க. செய்தி கொடுத்து முடிச்சோன்னா அவங்க ஒரு 1/4 மணி நேரம் எடுப்பாங்க. நாங்கள் ஊழியக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.
முடிச்சோன்னே அடுத்து வந்து ஒரு கர்நாடக இசை ஒரு பாடல் ஒன்று, அருமையான பாடல் இன்னக்குள்ளே வந்து அவங்க அந்த கர்நாடக இசை டீச்சர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு பாடல் பாடி முடிச்சோன்னே அம்மா சீபாமா அவங்க ஒரு சின்ன ஒரு குட்டி செய்தி கொடுத்தோன்னே எல்லோரும் நம்ம ஆசீர்வதிப்போம். இப்பொழுது இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக எனக்கு ஆவிக்குரிய சகோதரி தாய் அருள்மொழி அம்மா அவங்க வந்து இந்த கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வார்த்தையை செய்து வாங்க வாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆலோசனை தாய். என்ன டைம் என்ன செய்றீங்க எது செய்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல நீ ஊழியத்தை உற்சாகப்படுத்தல அவங்க வந்து ஒரு சப்போர்ட், அது ஏஞ்சல். வாங்க வாங்க வாங்க. நான் சொல்லித்தான் ஆகணும், அதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் சொன்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆவிக்குரிய தாய் வாங்க. மூத்த சகோதரி எனக்கு இந்த வார்த்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி இந்த கையில் பிடிச்சி. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அவருடைய நாமத்தினால ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். தேவன் அந்த இடத்துல கூடணும்னு நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதன்படி நம்ம கூடியிருக்கிறோம். ஆண்டவரை எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய நீதியினால் அல்ல ஆண்டவரே, இந்த இடத்துல சுவாமி உம்முடைய நாமத்தை சொல்லுவதற்கும் தரிசிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆண்டவரே அனாதி தீர்மானமாக எங்களை அழைத்து வந்திருக்கிற உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களை சார்ந்த எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிறாங்கப்பா. இந்த நாட்களில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களை பாதுகாக்க முடியும், பலப்படுத்த முடியும், திடப்படுத்த முடியும். இந்த பாவ காரியங்களிலிருந்தும் ஆண்டவரே, இந்த உலக வியாதிகள்லேருந்தும் திக்கற்ற நிலைமையிலிருந்தும் எங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிற உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கனமான அந்த ஊழியத்தை ஆண்டவரே மோசைக்கு பலப்படுத்தி கையில் கொடுத்தது போல் ஆண்டவரே சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுத்துருக்கீங்கப்பா. நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. அவங்க மோசையை போல ஆண்டவரே பொறுமையும் ஞானத்தையும் நீர் ஆண்டவரே அவருக்கு தந்து இந்த உலகத்தில் ஆண்டவரே கடைசி வரைக்கும் நீர் கொடுத்த அந்த ஓட்டத்தை ஓடி ஆண்டவரே பவுல் சொன்னது போல நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது போல அவர் சொல்லத்தக்கதாக அந்த ஓட்டத்தை உமக்குள்ள சித்தத்துக்குள்ளே ஓடி முடிக்கணும்ப்பா. அதுதான் வேணும் ஆண்டவரே. இப்பொழுதும் வார்த்தையை கொடுக்க போகிற அடியானை ஆசீர்வதிங்க. அவருடைய வார்த்தையில் ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. மனுஷ சத்தத்தை இல்லை சுவாமி, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கணும். எங்கள் ஒவ்வொரு ஒரு உள்ளத்திலும் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தையை கேட்டு சும்மா போயிடாதபடிக்கு தேவனே அந்த வார்த்தையை கீழ்ப்படியக்கூடிய ஆண்டவரே ஆபிரகாமுக்குள்ள கீழ்ப்படிதல் அப்படியே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் சொன்ன உடனே எதையுமே யோசிக்கலப்பா. அப்படியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வரணும் ஆண்டவரே. எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டாம், எங்கள் ஞானத்தை பிரயோகிக்க வேண்டாம் சுவாமி. அப்படியே ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே எங்களை ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும், என்னை வழி நடத்தும் சுவாமி. அடியானை ஆண்டவரை ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையை ஒரு வாயில் போடுங்க சுவாமி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கணும். என்ன காரியத்துக்காக அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை என்னென்ன ப்ராப்ளத்தை சந்தித்திருக்கிறார்களோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக உம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்தி தாரும். சகோதரி இன்னும் பலப்படுத்தும். அநேக ஆத்மாக்களுக்கு அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுக்கணும், உம்முடைய ஜீவனை கொடுக்கணும், உம்முடைய வல்லமையை பிரயோகிக்கணும் சுவாமி. அப்படியாக உம்முடைய வல்லமை அவங்க வாழ்க்கையில் இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பவுலுக்கும் பேதுருக்கும் கொடுத்த வல்லமை இந்த நாட்களில் ஆண்டவரே அடியாளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை எடுத்து செல்லுகிற ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியக்காரங்களையும் பலப்படுத்தும். இதுபோல் நாட்டிலையும் இவ்வளோ ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்படுறோம் ஆண்டவரே. மணிப்பூரில் அந்த மாதிரி எத்தனை இடத்துல உம்முடைய ஊழியக்காரங்க நசுக்கப்பட்டான்னு எங்களுக்கு தெரியாதப்பா. அப்படியாக அந்த ஊழியக்காரங்கள் குடும்பங்களெல்லாம் நீர் சேர்த்து ஆண்டவரே வடக்கையும் தெற்கையும் இருந்து என் ஜனத்தை சேர்ப்பேன்னு சொன்ன மாதிரி உம்முடைய ஊழியக்காரங்கள்லாம் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் சந்தியும் ஆண்டவரே, சந்தியும். இந்த நாட்களில் உமக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்து நிற்கிற எல்லா ஆண்டவரே இதுகளையும் உம்முடைய நாமத்தினால அங்கே கட்டுகிறோம். அன்றைக்கு ஆமானுக்கு வைத்த ஆண்டவரே அந்த தூக்கு மரம் எப்படி ஆமானுக்கு வந்ததோ, மொர்தெகாய்க்கு வச்ச தூக்கு மரம் ஆமானுக்கு வந்தது போல் ஆண்டவரை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஏற்படுகிற எல்லா சாசனங்களை மாற்றி அமைக்க நீர் வல்லவர் சுவாமி. அப்படியாக செய்யப்படுறதுக்காக தோத்துறோம். இந்த எலெக்ஷனில் உம்முடைய கிருபை விளங்கணும். நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நீராப்பா. அப்படியாக சுவாமி பொல்லாதவர்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு எதிர்த்தவர்களை நிப்பாட்டி ஆண்டவரை ஜெயிக்க ஏற்பாடு பண்ணின எல்லா காரியங்களையும் முறியெடுத்து போட உம்முடைய வல்லமை பெறுதப்பா. அதுக்காக விசுவாசிக்கிறோம். மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். அப்படியாக உம்முடைய நாமத்தினால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம்.
அருமை இயேசு ரட்ச நாமத்திலே கெஞ்சுகிறேன் பரம தகப்பனே. நன்றி சிஸ்டர் பத்ராசதிப்பா. இப்பொழுதும் ஜெயந்திபுரம் பகுதியில் 2 இடத்துல ஊழியர் செய்வதனால் அருமையான ஆவிக்குரிய ஒரு சகோதரர், நல்ல ஒரு தெய்வ பக்தி நிறைந்தவர், தன்னை தாழ்த்துற இடத்துலலாம் கர்த்தர் உயர்த்தான் சொன்ன மாதிரி நிறைய அவர்கிட்ட பார்த்துருக்கேன். அந்த தாழ்மை பொறுமை எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த செய்தியை வழங்குறதுக்காண்டு பாஸ்டர் நாங்கள் வரவேற்க இயேசு நாமத்தினால வாங்க. நன்றி. இந்த காலவேளை ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லு. இந்த கால வேளையில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் எதிர்பார்க்குற எல்லா காரியங்களும் பலத்தினால ஒரு 50% முடியும், பராக்கிரமத்தினால ஒரு 25% முடியும், மீதி உள்ள 60% ஆவியினால தான், ஆவியானவர் தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அல்லேலூயா. பலத்தினால முடியும் சம்திங், பராக்கிரமத்தினால் நம்முடைய யோசனையினால சில காரியங்கள் சாதிக்கலாம். ஆனால் மீதிமுள்ள காரியங்கள், ஒரு காரியத்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டுமானால், சென்டம் எடுக்க வேண்டுமானால் ஆவியானோட ஒத்தாசை இல்லாதபடி நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்கள், 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலிசாவுடைய நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை நான் பார்க்கலாம். எலிசா தீர்க்கதரிசி இருந்த நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீரியா ராஜாக்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணும்படியாய் பிளான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிளானும் அங்கே இஸ்ரவேல் ராஜாவுடைய முறியடிக்கப்படுகிறது. அப்போ சீரியா ராஜாவுக்கு ஒரே குழப்பம், இது எப்படி ஆகுறது, இங்கே யாரும் ஸ்பை இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே சொல்கிறாங்க, இல்லை ஸ்பைலாம் இல்லை, இஸ்ரேல் தேசத்தில் இப்போ அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் இங்கே என்ன பேசினாலும் அங்கே என்ன சொல்லிடுவார். காரணம், ஆவியினாலே ஆகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம ஆவின்னு அவர் சொல்லிடுவார். அப்படிங்கும்போது இவர் சரி அவர் போய் பிடிச்சிட்டு வரும்னு சொல்லி படையை அனுப்புகிறார். ஒரு நாள் சுற்றி வந்து ஒரு நாள் ஒரு நல்ல கால வேலையில் எழுப்பி பார்க்கும் பொழுது அந்த எலிசா தீர்க்கதரிசி சுற்றி படைகள் இருக்கிற பார்க்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், அந்த படைகளை நாம் நேரடியாக அவங்கள ஜெயிக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஜோமன் ஆண்டவரை உங்களோட மனக்கண்ணை கூடாக்கும் என்று சொல்லி. ஆக அந்த எலிசா தீர்க்கதரிசி வந்த எதிரிகளை எங்கே அழைச்சிட்டு போகிறாரு, அவங்களுடைய நாட்டுக்கே அழைச்சிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து, பிறகு ஜோமண்ட் ஆண்டவரை ஒரு கண்களை திறக்குன்னு சொல்லும் பொழுது அவங்கள எங்கே இருக்காங்க, எங்கே யுத்தம் பண்ணணுமோ அவங்க வீட்லேயே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிறகு அவங்களுக்கு சண்டை போட என்ன வருமா, உப்பிட்டவரை நினைக்கிறீங்களா? அதனால பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா சீரியன் தண்டுகள் பெரு வரவே இல்லைங்கிற வார்த்தையை வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆவியானுடைய கிரி என்பது அதுதான். ஆவியான கிரியை செய்யும்போது ஒன்ஸ் பிறகு வரவே அந்த காரியங்கள் வரவே வராதுங்கிற பார்க்கிறோம். பிரியமானவர், புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே பிலிப்புடைய ஊழியத்திலே ஆவியான இடைப்படுகிறார். அங்கே ஒரு மந்திரி வாசித்து கொண்டு வருகிறார் போர்ஷனை. பிலிப்பு ஆண்டவர் ஆவியானவர் பிலிப்பை உந்தி கொண்டு பிலிப்புடைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்து அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும்படி சொல்கிறார். அவர் ரதத்தோடு சேர்ந்து கொண்டு போகும் பொழுது அவர் அந்த காரியங்களை விளங்க பண்ண கந்தக மந்திரியுடைய பொக்கிஷத்துக்கு மந்திரியா இருக்கிற அந்த எத்தியோப்பியனுக்கு காரியங்களை விளங்க பண்ண. பிரியமானவர்களே, இது ஆவியானவர் மாத்திரம்தான் முடியும். அவர் வாசிக்கிறார், அவர் போஷனை வாசிக்கிறார், அதை விளங்க பண்ண முடியாது. அதை விளங்க பண்ண முடியாது. ஆவியானவர் ஒரு பிலிப்புவை அந்த ரதத்தில் சேர்த்து அந்த காரியங்களை விளங்க பண்ணி அது இம்மிடியட்டாக ரட்சிப்புக்கு நேராக ஞானஸ்தன் நேராக நடத்துகிற பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கால வேளையில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் ஆவியானுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக இந்த ஊழியத்தின் காரியத்தில் பலத்தினாலும் பராக்கிரம் சாதித்தால் அது ஓரளவுக்கு நிற்கும். ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அது இட்டர்னல் டைம் கொண்டு போகும். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள், நம்முடைய கோல் இங்கே மட்டுமில்லை, இட்டர்னலுக்கு போய் சேர வேண்டும். ஆக அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் சார்ந்து கொள்ள வேண்டும். பலத்தினாலும் அல்ல, அல்ல, இந்த ஆவினாலே ஆகும். பிரியமானவர்களே, அந்த 1ஆம் நூற்றாண்டிலே தோமாவுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பல காரியங்களை, பல ஆச்சரியமான காரியங்களை பார்க்கலாம்.
அவர் ஒவ்வொரு முறையும் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 1300 பேருக்கு, 1000 பேருக்கு, 900 பேருக்கு இப்படி தான் ஞானஸ்நானம் கொடுத்தா பார்க்கிறோம். அவங்களுடைய நம்ம எழுத்தின்படி நம்ம நம்ப முடியாது, ஏறக்குறைய 37 லட்சம் பேர் அவரை ரட்சிப்பு நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நம்ம இமேஜினே பண்ண முடியாது. 37 லேக்ஸும் போது நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம 10-50 தலையை தான் பார்க்குறோம், அதை பார்க்கவே முடியாது பிரியமான. ஆனால் அதுதான் ஆவியான நடத்துதல். முதலாவது அந்த கேரளா பகுதியில் வரும் பொழுது நம்பூதிரிகளோட முதலாவது போட்டி ஆரம்பிக்குது. அவங்க எல்லாம் டீம் வந்திருக்கிறாங்க. அவர் மட்டும் சொல்கிறார், தண்ணியை ஆற்றுலேருந்து அள்ளி மேலே வீசணும், தண்ணி என்ன செய்யணும், மேலே நிற்கணும். ரெண்டாவது அள்ளுன பள்ளம் அப்படியே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் முதல் கண்டிஷன். பிரியமானவர்களே, நம்பூதிரிகள்லாம் செஞ்சாங்க. தண்ணி அள்ளின பள்ளம் உடனே ஃபில் ஆயிடுச்சு, போன தண்ணியும் கீழே விழுந்து. நமக்குலாம் தெரியும் கிராவிடஸ் ஃபோர்ஸ் இழுத்துருச்சுன்னு. ஆனால் ஆவியான ஒரு கிரியை செய்யும் பொழுது கிராவிடல் ஃபோர்ஸ் அப்படியே நிற்கும், அது செயல்படாது. அதுதான் ஆவியானுடைய கிரியை. அப்போ தோமா அந்த காரியத்தை செய்கிறார். தண்ணி அள்ளின பள்ளம் அப்படியே இருக்கிறது, விழுந்த மேலே தெளித்த தண்ணியும் அங்கேயே நின்றது. எவ்வளோ நேரம் வரையும்? அவங்க சொன்னாங்க, நம்பூதிரிகளை பார்த்து சொன்னீங்க, எவ்வளோ நேரம் சொல்லிக்க? அவங்க சொன்னாங்க சாயங்காலம் வரையும். அதுக்குள்ளே அந்த நியூஸ் அந்த ஏரியா முள்ள பரவிச்சு. எல்லாரும் வந்து பார்த்து அன்றைக்கு மொத்தமாய் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு இடத்துல அங்கே அந்த கேரளா பகுதியில் போகும்போது அந்த நாட்களில் மழை பெஞ்சு பெரிய வெள்ளம் வந்தது. அங்கே கம்மாயிலேருந்து தண்ணி அவுட்லெட் போகிற அந்த மதகு அடைச்சிருச்சு. அந்த ராஜா சொன்னார், எத்தனை யானை பார்க்கணும், யானையில் கொண்டு வாங்க, முடிஞ்ச அளவு மேக்சிமம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை யானை வந்தாலும் எத்தனை யானை பக்கம் வந்தாலும் அந்த அடைச்சி இந்த பிளாக் ஓப்பன் முடியலை. ஒரு லாக், ஒரு பெரிய கட்டை போய் அடைச்சிக்கிருச்சு. அந்த நாட்களில் அவர் தோமா வரும்போது அங்கே சொல்கிறாங்க, இவர் ஜெபம்னா ஆகும் அப்படின்னாங்க. உடனே செஞ்சு பாருங்க அப்படின்னா அவர் சொன்னார், ஒரு சின்ன ஜெபம், கர்த்தாவே அடியேனே நேத்தல்னு சொல்லிட்டு சும்மா கயிறை போட்டு இழுத்தாங்க, அந்த லாக் ஓப்பன் ஆகி தண்ணி ரிலீஸ் ஆச்சு. அல்லேலூயா. அதுதான் ஆவியானுடைய கிரியை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சென்னைக்கு போகும்போது அங்கே வேணும்னே இவர் மேலே பழி செலுத்தினாங்க. ஒரு காளி கோயில் பூசாரி சொன்னார், என் மகன் சேர்த்து அவர் பையன் இறந்து போன உண்மை, அவர் இறந்து போயிட்டான், இவர் தான் காரணம் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த தோமஸ் சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்க, இறந்து போன பையன் எங்கே இருக்கான், லாசருக்கு நடந்தது போலவே அங்கே போனாங்க, அந்த பழத்தை நோண்டினாங்க, அந்த பையன் பேரை கேட்டார். அவர் சொன்னார், தம்பி இயேசு நாமத்தை எந்திரினோடனே இறந்து போன பையன் எழுந்து வந்தான். அல்லேலூயா. ஆவியானுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கை நடக்கும் பொழுது என்னதெல்லாம் காரியமாக இம்பாசிபிளாக இருக்கோ அதெல்லாம் பாசிபிளாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலே இந்த ஊழியங்களை கட்டப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். கர்த்தாஸ்வதிப்பதாக. இப்பொழுது நம் மத்தியில் கர்நாடகா ஒரு பாடலை பாடி முடித்த பிறகு ஒரு இசை டீச்சர் கலைச்செல்வி அவங்க ஒரு பாடலை பாடுவாங்க. அவங்க தான் டீச்சர். இந்த பாடல் முடிஞ்சோடனே ஆவிக்குரிய அன்பு சகோதரி அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தோன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாயிலாக அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைப்பதாக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நம் தேவன். அவருடைய நாமம் அதிசயமானது மட்டுமல்ல, தேனிலும் மதுரமானது. அந்த பாடலை நம்ம பாடுவோம். தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம், பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாயாவும்
நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைகள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் நான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. திவ்ய மதுரமாமே. திவ்ய மதுரமாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த அருமையான வேளையை அவரை ஆராதிக்கும்படிக்கு கொடுத்த இந்த பெரிய தயவுக்காக அவருக்கு நம்முடைய முழு மனது நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ காட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் ஆல்ரெடி ஹியர். அவர் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் நம்ம அவரை அறிந்து கொள்ள, இன்னும் ஆழமாக இன்னும் அதிகமாக அவரை பற்றி அறிந்து கொள்ள ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் ஐயா அவருடைய இந்த ஊழியம் வார்த்தையின் வெளிச்சம், த லைட் ஆஃப் த வேர்ட். ஸோ இட்ஸ் ஸோ அமேசிங் டு அஸ். ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு ஊழியமாக இது இருக்கிறது. ஏன்னு சொன்னால் வார்த்தையின் வெளிச்சம், லைட் ஆஃப் த வேர்ட். ஸோ த வேர்ட் இட் செல்ஃப் இஸ் த லைட். அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கிறது 119 சங்கீதம் 105 வசனம், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஸோ இட் இஸ் அ லைட். இந்த லைட்டு இன்னும் நமக்கு நிறைய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாஸ்டரையா இந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் அதை தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட 1 வருடம் அவர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் நிறைய டெய்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கார். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அநேகருக்கு ஆறுதலாக, அநேகருக்கு வழி நடத்துதலாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஸோ த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அது நமக்கு எப்படின்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது நமக்குள்ளே அப்படியே வேலை செய்துகிட்டே இருக்குது. அப்போ அதனால தான் அது இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அப்போ இந்த ஊழியத்தை அவங்க தெரிந்து கொண்டு, அருமையான ஐயாவும் சிஸ்டரும் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான இடத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு முதலாவது நமது நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி கொள்ளலாம். 2வது இந்த இடத்துல என்னை அழைத்து ஆண்டவருடைய செய்தியை எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறார். ஸோ முதலாவது இந்த வேர்டு பற்றி எனக்கு நிறையா தாட்ஸ் இருக்கும், நிறையா அதை பற்றி நான் மெடிடேட் பண்ணுவேன். அப்போ இந்த வேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல் அண்டு அதுக்கு நிறையா அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. நிறையா அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே போகலாம். முதலாவது இது பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமம், வார்த்தை தேவனுடைய நாமமாக இருக்கிறது. 2வது வார்த்தை இயேசுனுடைய பெயர். அவர் இந்த ட்ரினிட்டியில் முக்கியமானவர்.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதில் வார்த்தையானவர் அவர் வந்து இந்த சென்ட்ரல் பிளேஸில் இருக்கார். அவர் மூலமாக நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதுதான் நடக்குது, இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ த வேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அப்போ நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது இந்த வார்த்தை வந்து என்ன செய்யுது, நிறைய வேலை செய்யுது. இட் கிரியேட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் கிரியேட்ஸ், அது வந்து உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இது வந்து என்ன செய்யுது, ரினியூ பண்ணது, ரிஃபார்ம் பண்ணது, அது வந்து ரீஜுவனேட் பண்ணது. இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா காரியங்களை வந்து இந்த வார்த்தை வந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வேதத்தில் இது நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். வார்த்தை இருந்தால் போதும், வில் கெட் லைஃப். அந்த வார்த்தை வந்து நமக்கு ஜீவனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்பத்தினாலே மாத்திரம் நம்ம நிறைய சாப்பிட்றோம். இப்போ வந்து நிறைய நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்துருச்சு, டயட் எல்லாம் வந்துருச்சு. இதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது. பட் இஃப் யூ ஈட் த வேர்ட் ஆஃப் காட், அதை நீங்கள் வந்து swallow பண்ணீங்கன்னா தட் இட் செல்ஃப் இஸ் இனஃப் ஃபார் யூ டு லிவ் லாங். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. அப்புறம் இந்த வார்த்தை வந்து என்ன செய்யுது, இட் இஸ் ஷார்ப்பர் தென் two-edged sword அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் ஷார்ப்பர். அது வந்து என்ன செய்யுதான், ஆவியும் ஆத்மாவையும் கணுக்களையும் தனித்தனியாக பிரித்து அதில் இருக்கிற எல்லா தேவையற்றதையெல்லாம் வெளியேற்றி அதை வந்து பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஸோ த ஸ்வார்டு, இது வந்து த வேர்ட் இஸ் த ஸ்வார்ட் ஆஃப் காட். அது வந்து நமக்குள்ளே வேலை செய்கிறதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தை வந்து நமக்கு என்ன செய்கிறது, போஷிக்கிறது. நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷித்து நம்மளை தைரியப்படுத்துது. அதனால் எப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா நிறைய நம்ம வந்து வார்த்தையை பற்றி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தையே, த வேர்ட் இட் செல்ஃப் இஸ் த காட். ஆண்டவரே இந்த வார்த்தையாக இருக்கிறார். அப்படிங்கும்போது அதை நம்ம தினமும் அதை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் முதல் 4 வசனங்களை நம்ம வாசித்தா இதை பற்றி நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிறது. அவர் தேவனோடு இருந்தார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் தேவனோடு இருந்தார் அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது, உண்டானது எல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ த வேர்ட் இஸ் த காட். காட் தான் ஆதியில் இருந்தார், அவர் தான் கண்டினியூவாக இருந்து கொண்டே இருக்கிறார். ஸோ நிலையானவராக ஒருவர் இருக்கிறார்னு சொன்னால் இந்த வேர்ட் ஆஃப் காட் தான். அப்போ இந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து நமக்குள்ளே எப்படி வந்ததுன்னு சொன்னால், அந்த யோவான் சுவிசேஷம் 14வது முதல் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறது, அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வந்துட்டார். இப்போ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் வந்து இப்போ எங்கே வந்துட்டார்னா நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்து இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதில் ஒரு 2-3 வசனங்கள் இருக்கிறது. பரலோகத்தில் சாட்சி கொடுக்குறவங்க 3 பேர், பிதாவானவர், வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல் பூமியில் 3 பேர் சாட்சி கொடுப்பாங்களாம். அதை வந்து ஆவி, ஜலம், ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த வார்த்தையை குறித்து பிதாவானவர் வந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார். அதுலேயே வாஸ்தவம்னா நமக்கு தெரியும். அவர் கொடுத்த சாட்சி என்னன்னா, பிதாவானவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை அவர் வந்து தம்முடைய குமாரனுக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நித்திய ஜீவன் வந்து எங்க இருக்குது? குமாரனுக்குள் இருக்கிறது. குமாரனுக்குள்ள அந்த நித்திய ஜீவனை வைத்து அந்த ஜீவனை இப்ப நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்ப இது எவ்வளோ பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை whether we know it or not நமக்கு பைபிளில் இருக்குது. we have to believe it.
அப்போ இது என்ன சொல்லியிருக்குது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இதே தான் யோவான் சுவிசேஷத்திலையும் சொல்லியிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் உலகத்திற்கு ஒளியாக இருந்தது. தட் பிகம்ஸ் த லைட், தட் பிகம்ஸ் த லைட், த லைஃப் பிகம்ஸ் த லைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. லைஃப் தான் இப்போ லைட்டாக நமக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இது நல்லா இன்னும் ஆழமாக நம்ம வார்த்தை கொடுத்து நம்ம வார்த்தை குறித்து நம்ம யோசிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக தான் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. வார்த்தையின் மூலமாக தான் அவர் உலகத்தையே கிரியேட் பண்ணார். இது யார் கிரியேட் பண்ணார்? அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டாச்சு, அவர் மூலமாக தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஸோ ஜீசஸ் வார்த்தையான ஜீசஸ் தான் இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணார். பிதாவுடைய வார்த்தை மூலமாக அவருக்குள்ளே இருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை தான் அவர் சொல்ல 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 கிரியேட் ஆச்சு, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே கிரியேஷன் இப்போவும் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். தெர் ஆர் 2 types of words. வேர்டுங்கிறது 2 விதமாக இருக்குது. ஒன்று ரிட்டன் வேர்ட் அண்ட் இன்னொன்று ஸ்போக்கன் வேர்ட். ரிட்டன் வேர்ட் அண்ட் ஸ்போக்கன் வேர்ட். ரிட்டன் வேர்டு பைபிளில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்த ஆவியான மனுஷர்கள் மூலமாக இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இட் இஸ் த ரிட்டன் வேர்ட். ஸோ திஸ் ரிட்டன் வேர்ட் ஃபார் அஸ் டு நோ அபவுட் த லார்ட் காட், அவரை பற்றி அறிந்து கொள்ள, அவருடைய வல்லமைகள், அவருடைய கிரியைகள் எல்லாத்தையும் நல்லா புரிந்து கொள்வதற்கு எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் there is a spoken word. The written word is called as logos and the spoken word is called as the rhema. ஸோ இந்த எப்படி நம்ம வீட்டில் ஒரு பெரிய டப்பா நிறைய அரிசி வச்சுருப்போம், அது மாதிரி தான் பைபிள். ஃபுல் ஆஃப் ரைஸ், ஃபுல் ஆஃப் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஸ்வாலோ பண்ண முடியாது. எவ்ரிடே வி டேக் எ லிட்டில் அண்ட் வி மெடிடேட் ஆன் தட். அப்போ அதை பண்ண அது நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. தட் பிகம்ஸ் த ரேமா. ஸோ அந்த ரேமா தான் நமக்குள்ளே ஆக்டிவேட் ஆகுது. ரேமா பிகம்ஸ் த ஆக்டிவேட்டட் வேர்ட் ஆஃப் த காட் விச் இஸ் ஸ்போக்கன் பை த லார்ட். அப்போ வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஸோ அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்ல சொல்ல அது செயல்படும். இட் ஒர்க்ஸ். அது வேலை செய்யாமல் அது திரும்பவே திரும்பாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆவது வசனத்தில் 10-11 சொல்லப்பட்டிருக்குது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்ப செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இட் won't return back void அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லு. வெறுமே அது திரும்பவே திரும்பாது. எதுக்காக அது சொல்லப்பட்டதோ அதை அது கிரியேட் பண்ண தான் பண்ணோம், அது உருவாக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ த வேர்ட் ஆஃப் காட் இட் கிரியேட்ஸ், அது உருவாக்கும், நமக்குள்ளே அது செயல்படும். ஸோ த ஆக்டிவேட்டட் பவர் ஆஃப் த காட்ஸ் வேர்ட் இஸ் த ரேமா வேர்டு, ஸ்போக்கன் வேர்டு ஆஃப் த லார்ட். அப்போ இந்த வேர்டு தான் இப்போ குமாரனிலிருந்து இப்போ எங்கே வந்துருச்சு? நமக்குள்ளே வந்திருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அந்த ஜீவனுக்குள் அவருடைய
ஒளி, அதான் வெளிச்சமாக இருக்குது. அப்படி இருக்கு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் இப்பொழுது ஒளியாக இருக்குது. தட் பிகம்ஸ் த லைட். ஸோ நமக்குள்ளே இப்போ இந்த ஜீவன் வந்துருச்சு. எத்தனை பேர் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ திஸ் இஸ் த ரெவலேஷன். திஸ் த ரெவலேஷன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சொல்லணும். இப்போ நம்ம சொல்லணும். மத்தேயு 5:14 சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ யூ பிகம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் நவ். இப்போ நீங்கள் அது எப்படி நம்ம லைட் ஆனோம் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் வி ஹாவ் த லார்ட் வித் அஸ். அவரை நமக்குள்ளே வச்சிருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த அஷூரன்ஸ் நமக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால், வி பிகம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருப்போம்னு சொன்னால், வெளிச்சமாக இருப்போம். இது மற்றவங்களுக்கு வெளிச்சமாக, மற்றவங்க முன்னாடி வெளிச்சமாக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவை ஸ்தோத்தரிக்கும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறேன். அப்போ நம்ம லைட் ஆஃப் த வேர்ல்டு. ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறது. மத்தேயுல என்ன சொல்லியிருக்கிறது? யூ பிகம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ இந்த லைட்டு தான் நமக்குள்ளே இப்போ வந்திருக்கிறது. ஸோ இது எவ்வளவு ஒரு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒவ்வொரு நாளும் இது எனக்குள்ளே க்ரியேட் ஆகணும். அப்போ இந்த ஸ்போக்கன் வேர்டை நம்ம உபயோகிக்கணும். வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். எப்படி ஆதியாகமத்தில் தேவன் அவர் சொல்ல சொல்ல உலகம் உருவாக்கப்பட்டது, இயற்கை உருவாக்கப்பட்டது, உயிரினங்கள் உருவாக்கப்பட்டது, உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ த சேம் திங் ஹேப்பன் when Jesus was on the earth. இயேசு உயிரோட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரும் இதைத்தான் செய்தார். அவர் என்ன செய்தார்? வியாதியஸ்தர்களை போய் பார்த்தாரு, அவங்ககிட்ட பேசினாரு, அவங்களுக்கு சுகமாச்சு. மரித்த லாசரு அவர் சொன்னார், வெளியே வான்னு சொன்னாரு, அவன் வெளியே வந்தான். அந்த சிறுபெண், எவரு வீட்டினுடைய சிறுபெண், அவளை பார்த்து எழுந்துரு அப்படி சிறுபெண்ணேன்னு சொன்னாரு, உடனே அவ எழுந்திருச்சா. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்து இயேசு கிறிஸ்து அங்க நடப்பிச்சு காட்டினார். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு லிவ். அப்போ வி ஃபாலோ கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளும் அதே மாதிரி தான் செய்யணும். வி ஹாவ் டு கிரியேட் அவர் என்வாயர்மெண்ட். நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணணும். எப்படி? வித் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ வார்த்தையை நம்ம பேசணும். நமக்கு வேணுங்கிறத இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு உருவாக்கணும். சுகம் வேணுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? வார்த்தை, சுகத்துக்கான வார்த்தைகளை பேசணும். அதே போல் இஃப் யூ வாண்ட், நமக்கு தேவையான செழிப்பு வேணுமா, ப்ராஸ்பரிட்டி வேணுமா, அதுக்கான வார்த்தைகளை பேசணும். ஒரு தடவை இல்லை, 10 தடவை கூட பேசலாம். சமாதானம் வேணுமா, அதுக்கான வார்த்தைகளை பேசுங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணுமா, பிள்ளைகளுடைய திருமணம், அதுக்கான காரியங்களை பேசுங்க. பிள்ளை இல்லாமல் இருக்கிறீங்களா, பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் அதுக்கான வார்த்தைகளை பேசுங்க. வித் த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம பேசும் பொழுது அது நிச்சயமாக கிரியேட் ஆகும். அதுக்குள்ளதான் அந்த பவர் இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த சீடு இருக்கு. அந்த சீடு கண்டிப்பாக முளைக்கும். ஏன்னு சொன்னால், அழிவில்லாத வித்தாகி தேவ வசனத்தினால நம்ம ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறோம். அன்கரப்டபிள் சீடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அழிவில்லாத வித்து அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் சில புல் உலர்ந்து போகும், பூ உலர்ந்து போகும். தேவனுடைய வசனமும் ஒரு நாள் அது விருதா போகாது, அது காஞ்சு போகாது. அது கண்டிப்பாக அது செய்யும். இட் இஸ் அ சீடு, அன்கரப்டபிள் சீடு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது முளைக்கும். அது கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். கண்டிப்பாக அதில் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஸ்பீக். நம்ம வாயினால் அறிக்கையிடணும், பேசணும். பேச 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 யூ கிரியேட் யுவர் வேர்ல்டு. நீங்கள் உங்கள் உலகத்தை, உங்கள் குடும்பத்தை
உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் உருவாக்கணும். இட் இஸ் கிவன் டு யூ. உங்கள் கையில் தான் இருக்குது. வாயின் அதிகாரத்தில், நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. சே பாசிட்டிவ் திங்ஸ். நல்லா தெளிவாக நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. புரிஞ்சு கொள்ள முடியலைன்னா வாசித்து புரிஞ்சு கொள்ளலாம். ஆவியானவர் துணை செய்வார். நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு புத்தியும் கொடுத்துருக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம விசுவாசித்தா அவரிடத்துல நம்ம கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தையும் அதை நமக்குள்ளே கிரியேட் பண்ணும். ஸோ அந்த விசுவாசமும் நமக்குள்ளே கிரியேட் ஆகும். அப்போ இதுக்காக ஆண்டவர் இடத்துல நமக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். இதை புரிஞ்சு கொள்ளுகிற அறிவை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம வாசிக்கிறோம், தினந்தோறும் வாசிக்கிறோம். அது புரியுதோ புரியலையோ தினமும் காலையில் பைபிள் எடுத்து வச்சு வாசிக்கிறோம். அதை ஒரு கடமையாக செய்துட்ருக்கோம். ஸோ கடமை இல்லை, இதை வந்து இட் இஸ் யோர் பவர் இன் யோர் ஹேண்ட். திஸ் இஸ் த லைட் இன் யோர் ஹேண்ட். அது ஹோல்ட் இட். அதை பிடிங்க, வெளிச்சத்தை பாருங்க. உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டியா ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். நம்மளை உடனே பரலோகத்துக்கு அவர் அழைக்கல, நான் நாளைக்கே பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு கொடுத்தவங்களை பிதாவிடத்தில் அவர் 17ஆம் அதிகாரம் யோவான் அதில் என்னிடத்துல கொடுத்தவங்கள நான் பத்திரமா இந்த உலகத்தில் நான் பாதுகாத்துக்கணும், அதுக்கான காரியத்தை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே நாளைக்கு நீ பரலோகத்துக்கு போய் என்ன செய்ய போகிற? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும், ஜீவன் இருக்க வரைக்கும் அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும், அநேகருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், அநேகரை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரவங்களாக இருக்கணும், அநேகருக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனையும் நமக்கு கொடுத்து நமக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணி நம்மை விடுதலையாக்கி நம்மை தம்முடைய பிள்ளைகளாக, தம்முடைய சுதந்திரமாக நம்மை ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஸோ இதை விட பெரிய பாக்கியம் யாருக்குமே இல்லை. வி ஆர் ஸோ பிளஸ்டு. நம்ம அவ்வளோ ஸ்பெஷல். நம்ம அப்போ அதனால தான் சொல்லிக்குது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உனக்குள்ள அந்த ஜீவன் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணு, சும்மா வச்சுட்டே இருக்காத. அப்போ பி இன் ஆக்ஷன். அப்போ ஒவ்வொரு நாளும் இதை வந்து கிரியேட் பண்ணுங்க. அப்போ ஸ்பீக் த வேர்டு, ரேமா வேர்டு பேசிக்கிட்டே இருங்க. அது வந்து கிரியேட் ஆகும். உங்கள் வீட்டில் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆரோக்கியம் வரும், ஐஸ்வர்யம் வரும். உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து நன்மைகளும் உங்களை தொடரும், உங்களை பின்பற்றி வரும். அதுதான் வேர்ட் ஆஃப் காட். அதுதான் காட்ஸ் வேர்டு. காட்ஸ் வேர்ட் இஸ் காட் ஹிம்செல்ஃப். அவரே தான், அவர் தான் அந்த வேர்டை. அதனால் அவரை பற்றி அவரை சொல்ல 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 அது நமக்குள்ளே அவர் வந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இதை விட பெரிய ஸ்லாக்கியம் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. வி ஆர் த பிளஸட் ஒன். ஆண்டவர் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான ஊழியத்தை பாஸ்டர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம். அவங்க கையில் பெரிய பொக்கிஷம் இருக்குது. அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தே ஆர் ஸோ பிளஸ்ட். அவங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அவங்கள இன்னும் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்துவார். இந்த பட்டணத்தில் அவங்கள ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கண்டிப்பாக அவர் உயர்த்துவார். அம்மாவையும் ஐயாவையும் உயர்த்தி ஒரு பெரிய ஊழியக்காரங்களாம், பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துகிறவங்களா பரலோகத்தில் அவங்களுக்குன்னு ஆத்துமாக்களை அவர் வந்து பொக்கிஷமாக வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போவும் அவங்களுக்கு நல்ல சுகம், பலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அவங்களுக்கு தேவையான சந்தோஷம், சமாதானம், நீடிய வாழ்வு எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு அழிவில்லாமல் அருளி செய்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. All glory to Jesus, all glory to Father and the Holy Spirit. God bless you all. Thank you so much.
ரொம்ப நன்றி சிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாட்களில் எங்களுடைய அழைப்புக்கு நான் நேராக வந்து உங்களை பார்த்து சொல்ல முடியல. ஃபோன் வழியாக நான் கூப்பிட்டேன். என்னை கடவுளுடைய இயேசு நாமத்தினாலே என்னை நீங்கள் மதித்து இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேங்க்ஸ் சார். வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இப்பொழுது பாஸ்டர்ஸு மற்றும் எவாஞ்சலிஸ்டர் ஊழியத்தை நான் ப்ளஸ் பண்ண முடியாது ஒரு சின்ன ஒரு ஆனர் பண்ணலான்னு விரும்புகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதி. ஜெபம். சாந்தி சிஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. சாந்தி சிஸ்டர் வாங்க, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கேட்க வெட்டிடுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து இந்த காரியத்தை வாய்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேர்த்தியான காரியம் உம்மால் வந்தது ஆண்டவரே. இந்த காரியம் உம்மால் ஏற்பட்டது தகப்பனே. இந்த இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ராஜா. இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் பிரகாசிக்கிற ஒளியைப் போல ஒவ்வொரு மாற்றி அறுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு உள்ளத்துலேயும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் வளர்க்க, இந்த ஊழியங்களை கர்த்தாவே கைகோர்த்து நிற்கிறதுக்கு யாரெல்லாம் உடன்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, இங்கே கொடுக்கப்பட்ட இந்த கேக்கையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை வெட்ட போன சகோதரியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் மேலும் மேலும் வளர உங்களுடைய கிருபை இந்த சகோதரரோடும் இந்த சகோதரோடும் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வித்தியா சாப்பிட்டு சமாதானத்தோடு எங்களை ஆசீர்வதிச்சுட்டு கடன் செல்லும்படியாக இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.